ஒரு காலத்தில் இந்த மாடியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க, ஏதோ சஹாரா பாலைவனம் மாதிரி மணல் மணலாக இருக்கு. என்னம்மா காலையில் வீட்டில் ஆரையுமே காணோம்? அப்பா மேலே போயிருக்காரு பாத்ரூமுக்கு, நான் பால் வாங்க போயிருக்கேன். இந்த ஓப்பன் பண்ணி பாரு, இதோட விலையை கேட்டால் நீயே ஷாக் ஆயிடுவேன். பாத்ரூம் நம்ம ஊர்ல தான் பாத்திரமும் சரி, காய்கறியும் சரி, துணியும் சரி, எல்லாமே விலை கம்மியா இருக்குன்னு கமெண்ட் பண்றாங்க. இதை நீங்க விலை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க பொய் சொல்றேன்னு தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் பாருங்க, எல்லாமே ஒரே கலர் தான். ஒரே கலர் தானே. சின்ன சட்டியா இருக்குது. ஓ, கொஞ்சம் முன்ன பின்ன சைஸ் இதாகும். இல்ல அது நம்ம சின்ன சட்டி. இல்ல அது கரெக்டா தான் இருக்கும். சூப்பரா துணி, நல்ல செம்ம எலாஸ்டிசிட்டி. போட்டிருக்கிறதே தெரியல ஆக்சுவலா. இதோட ஆன்லைன் பிரைஸ் என்னன்னு நான் சைட்ல போடுறேன். 4 ஜட்டி 3000 ரூபாயோ 5000 ரூபாயோமா. இந்த ஜட்டி ஒரிஜினல் பிராண்ட் ஜோப் வராது, ஃபாரின் பிராண்ட்ல எல்லாம் ஜோப் வராது. ஸோ இதோட பேரை போட்டு நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சும்மா டெக்ஸ்ட் வந்திருக்கும், எழுதுறது, அடையாளத்துக்கு எழுதுறது, இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக் அது போட்டிருக்கதே தெரியாது. நம்ம உள்ளதான போட்டுக்கிறோம், அதனால என்னத்தை போயிட்டேன். அதுக்கு போய் என்ன இது துணி சூப்பரா இருக்குது. குடு 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 பனியன் கிளாத். ஆமா, இந்த அண்டர்வேர் வந்து 50 ரூபா சொன்னாங்க. ஆனா நாங்க எடுக்கும் போது இன்னும் கம்மி விலைக்கு தான் கொடுத்தாங்க. 50 ரூபா சொன்னாங்க. நான் வாங்கின கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு 30 ரூபா 35 ரூபா தான் ஆச்சு. அவ்வளவுதான் வருதா? ஸோ இது வந்து 50 ரூபாய்க்கு. ஆக்சுவலாக நான் ரெகுலராக போகிறதுனால எனக்கு கம்மி விலைக்கு கொடுத்தாங்க. நார்மலாக போனால் ஒரு 40 ரூபாய்க்கு தருவாங்க. ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, மாசமாக போகுது. போர் வேற வரப்போதாமா? போர் வரப்போதான். லாக்டவுன் மறுபடியும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க மோடி. வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போர்ல மற்ற நாட்டுல நடக்குதுமா, அதனால இங்கேயும் லாக்டவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு மோடி சும்மா சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு 20 ஜட்டி வாங்கி போட்டா ஆகும்ல. ஓ, சட்டியோட இருந்தாலும் ஒரு ஐடியாவா வீட்டுல இருந்தா? எப்படி ஐடியா பாருங்க. பேண்ட் எடுத்து இந்தா இல்ல, இது பழைய பேண்ட்மா. பேண்ட் இதே மாதிரி இல்ல பேண்ட் இந்த பேண்ட் தான், காட்டன் பேண்ட், மொத்தமான பேண்ட். சரி சரி, நல்லா இருக்கு. எத்தனை குழந்தை இருக்கிற? 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 10 இருக்குதா? அப்பா கஞ்சி போனஸ் கஞ்சி, அப்பா கஞ்சி போனஸ் கஞ்சி. அப்பா போட மாட்டேன்னு சொல்லுச்சுன்னா போனஸுக்கே கொடுத்துரு. அவ்வளவுதான். போட்டிருக்கேன், போட்டுறதே தெரியல. நல்லா இருக்கு. போட்டிருக்கதே தெரியல, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு வெய்ய காலத்துக்குலாம். நம்ம இதாவது இக்குடு பிடிச்ச மாதிரி. இதெல்லாம் ஃபாரின் பிராண்டுமா, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல கிடைக்காது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்னால ரிஜெக்ட் ஆறத இங்க கொண்டாந்து வைக்கிறாங்களே ஒழிய கடையெல்லாம் இது கிடைக்கும். நம்ம சமையல் இன்னைக்கு சமையலுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வைக்கிறேன். போதுமா? அது போதும் சாமி. சோறு இருக்குது, பருப்பரி சோறு கம்மியா சேர்த்து தான் தாங்க. காலங்காத்தால பருப்பரி சாப்பாடு செஞ்சிருக்கியா? இல்ல, நேத்து நைட்டு செஞ்ச சோறு அப்படியே இருக்குதுங்க. ஒன்னால தான் நின்று போச்சு. நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு சனிக்கிழமை வீட்டுல வந்து இருந்தீங்களா, சரி மத்தியானம் சாப்பிடுன்னு, சரி நைட்டு சாப்பிடுன்னு அரிசி உனக்கு கேட்காது ஒரு சில நீ பூந்து ஓடி போயிட்ட. அந்த அரிசியே இவ்வளவு சாப்பாடா? ஆமா, அந்த அரிசியில இவ்வளவு சாப்பாடா? ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அன்னைக்கு நைட்டு ஆக்கிட்டேன். மறுபடியும் பாரு, பருப்பு போட்ட சோறு நிறைய மாட்டுதுன்னு. நைட்டு ஃபுல்லா ஆகி போச்சு. நிறைய நான் கொஞ்சம் சாப்பிட்டு, அப்பா சாப்பிட்டு இன்னும் இவ்வளவு இருக்குது. சரி, அப்படியே லைட்டா சூடு பண்ணி இப்ப சாப்பிடலாம். இப்ப 3 பேர் சாப்பிட மாட்டேங்குது. ஆமா, அதனால இப்ப வந்து அரிசி வந்து 1 டம்ளர் தான் ஊற வச்சிருக்கிறேன். ஏன்னா சோறு பழைய சோறு நேற்று ஆக்குனது, பழைய சோறு வேறு நின்று போச்சு. அது மதியானத்துக்கு அப்பா குடிச்சுக்கோ ஒருத்தர் மோர் ஊற்றி குடிப்பாரு. அதான் சாப்பாடு கம்மியாக தான் வச்சிருக்கிறேன். லைட்டா தண்ணி தெளிச்சு சூடு பண்ணிடலாம். அவ்வளவுதான். நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர போறாங்க. இன்னும் நீ பழைய சாப்பாடை சூடு பண்ணி சாப்பிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல கண்ணே. எந்த சோறுனாலும் உடம்புக்கு நல்லது தானே. வேஸ்ட் பண்ணவே கூடாது. சும்மா சொன்னேன், சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது. எவ்வளவு பெரிய ஆளானாலும் சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது. சாப்பாடு வீண் பண்ண கூடாது. இப்ப நம்ம 3 பேர் சாப்பிட்டோம்னா சோறு காலி ஆயிரும். இதே மதியானத்துக்கு அப்பா பழைய சோறு குடிப்பாரு. நான் வந்து மதியானத்துக்கு எனக்கு கொஞ்சம் சொட சோறு, அப்பாவும் சாப்பிட்டுக்குவாரு. இப்ப இதுல 1 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன், ஒரு 3/4 டம்ளர் போட்டேன். போதும். இந்த சோறே நைட்டுக்கு வரையும் வருமாட்டிருக்குது. அரிசி ஊறிட்டு இருக்குது. இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் அறுத்து வச்சுட்டு வளர்க்கும் போது கிட்ட காட்டுறேன். சந்தையில முருங்கைக்காய் 5 காய் 10 ரூபான்னு வேணுங்க. அப்படியே கூறு கட்டி வச்சிருந்தாங்க. 5 காய் 2 ரூபா தான் ஆகுது கண்ணு. 5 காய் அப்படியே இருந்து 10 ரூபா எல்லாம். ஒரு காய் 20 ரூபா 25 ரூபான்னு கமெண்ட் பண்றாங்க. சென்னை, பெங்களூர்ல எல்லாம். எங்க ஊர்ல பாருங்க, ஒரு காய் 2 ரூபா தான்.
நான் அப்படியே பிரிட்ஜில் முழுசாக வைக்க பத்தாதுன்ட்டு ரெண்டை அப்படி கட் பண்ணி எடுத்து கவரில் போட்டுச்சேன். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா இருக்குது. நம்ம வேணுங்கும் போது எடுத்து நம்ம அறுத்துக்கலாம். புளி எவ்வளோன்னு சொல்லுங்க. எங்கள் ஊரில் வந்து புளியெல்லாம் வாங்கிட்டோம். கிலோ 150 ரூபான்னு வாங்கிட்டோம். இன்னும் வேலை எதுவும் ஏறலையா? இன்னும் ஏறல கிடையாது. நேற்று கூட ஊருக்குள்ள வந்தாங்க. நேற்று டீச்சர் ஒரு 6 கிலோ புளி டீச்சர் நேற்று வாங்க 150 ரூபா தான் வாங்க. எதுக்கு அவ்வளவு புளி வாங்குறீங்க எல்லாரும்? எல்லாம் ஸ்டாக்கு தான். ஒரு வருஷத்துக்கு வேணுமில்ல கண்ணே. எல்லாம் வாங்கி வாங்கி இப்படி ஸ்டாக் பண்ணி வச்சிடுறதுனால தான் விலைவாசி ஏறி போகுது. எங்க ஏறுது? குறைஞ்சா தானே பரவாயில்ல. எங்க குறையுது? ஏறதானே செய்யுது. எல்லாம் இப்படி வாங்கி வாங்கி பதுக்கிட்டா அப்புறம் விலை எப்படி குறையும்? பதுக்கிறது வீட்டுக்கு தேவையானது தானே. அப்படிதான் செய்யணும். வருஷ பொருள் எல்லாம் வந்ததுன்னா வாங்கி வச்சுக்கணும். இன்னொரு கேள்விப்பட்டியா? வீட்டுக்கு வேணுங்கிறது கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். யார்கிட்ட போய் கேள்விப்படுறது? நீ சொன்னாதான் தெரியும். எல்லாம் வாங்கிட்டேன். சீரகம், மிளகு, கொத்தமல்லி, மிளகா, கடுகு, சோம்பு எல்லாமே வருஷ பொருள் எல்லாம் வாங்கி ஒரு நாள் லீவ் வந்தது. போன வாரத்தில் புதன்கிழமை. அந்த லீவில் போய் எல்லாம் வாங்கி ஒரே நல்ல மேடியில் கொண்டு போய் எல்லாம் காய வச்சு நீட்டாக எடுத்து அங்கங்கே எடுத்து வச்சுட்டேன். ஒரு வருஷத்துக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாம் மறுபடியும் இருக்குது. அரிசி வாங்கிட்டேன். எல்லாமே இருக்குது. போதும். மேஞ்ச அளவுக்கு காசு இருந்தால் எனக்கு போதும். எல்லாம் ரெடிக்கணும். என்னென்ன காய்மா போட்டிருக்கேன்? கத்திரிக்காய் 1/4 கிலோ போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு ஒரு 4 போட்டேன். இங்கே உருளைக்கிழங்கு உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன். உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சு. வெயிட்டாக இருக்காட்டி உள்ளே போய் உக்காந்துக்குச்சு. அப்புறம் வந்து முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் எல்லாமே அறுத்து ரெடி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் பாருங்கள், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி. வெறும் சாப்பாட்டுக்கு சாப்பாடு படி பேஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம பருப்பு சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லான்ட்டு 2 இதுக்கு ஒசரம் இப்போ கத்திரிக்காய் நான் வணக்கிறேன். வணக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீ கேட்பிய எதுக்குமா உனக்கு இத்தனை குக்கர் அப்படிம்பிய? இங்கே பாரு, இதில் நைட் ஆக்கணும் பருப்பும் சோறுனால இப்போ இந்த குக்கர் மாற்றி வச்சுட்டேன். அதை எடுத்து ஒரு குண்டானில் மாற்றி வச்சுட்டு வைக்க வேண்டியதுதான். இது நம்ம சூடு பண்ணலாம். அது ஏன் மாற்றுவானே? அதில் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு சவுண்ட் விட்டோம்னா சுட சுட பருப்பு சோறு. இந்த குக்கரில் அப்படியே இருக்கட்டும். இந்த குக்கரில் வெறுஞ்சோறு வச்சுருக்குறோம். இன்னும் வேணுமா? இன்னும் வேறு குழம்பு நல்லா வைக்கணுமா? நிறைய குழம்பு வைக்கணுமா? இன்னொரு குக்கர் இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கலாம். குக்கர் தான் நிறைய வச்சுருக்கேன் நான். நீ கருவேப்பிலை பருப்பு போட்டு செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை தலைக்கு போட்டு வெங்காயம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சகாயமாக தான் இருக்குது. வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா அறுத்து போட்டு செய்யுங்க. சிக்கனமாக செய்யுங்க. வெங்காயம் நிறைய செய்யணும். ரத்தம் சுத்தமாகுமாமா. அதனால வந்து சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துங்க. குழந்தைங்களுக்குலாம் பிடிக்குன்னா நல்லா லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி கொடுத்து சாப்பிட வைங்க. எனக்கே வணக்கடை வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். கறிக்குழம்பு வணக்கடை நானே எடுத்து சாப்பிடுவேன். வெங்காயமெல்லாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு தக்காளி நல்லா வணங்கிடும். வணங்கின வாட்டி இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அப்புறமேட்டு போட்டு இது வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வணங்கிறதுக்கு இப்பயும் உப்பு போட்டுட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வணங்கிடும். அதுக்கோசரம் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வணங்கிடுச்சு பாருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். டைரக்டா போடுறது அப்படியே போடுறதா சாமி. கத்திரிக்காய் என்ன விலையில இருக்குது? கத்திரிக்காய்க்குன்னு அந்த கூறு தாங்க வேணுந்தேன். கூறு 10 ரூபாய்க்கு வேணுது சந்தையில். கிலோவே ஒரு 30 ரூபா 25 ரூபா தான் இருக்குது. கத்திரிக்காய் கம்மி தான் இருக்குது விலை. உருளைக்கிழங்கே கிலோ 5 ரூபா தான் வாங்கினேன். கிலோ 5 ரூபா தான் வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கு பரவாயில்ல. மாரிக்கொட்டியே வாங்கியிருந்தேன். காயெல்லாம் விலை கம்மி தான். ஒன்றும் விலை அதிகமாக எதுவுமே இல்லை. சரி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அப்படியே லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சா ரெடி. நம்ம வேணா தேங்காய் வேணா கொஞ்சம் குழம்பு வேணா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். அது நம்ம சௌரியம். நான் இப்போ பார்க்குறேன் வேகிறத பொறுத்தளவுக்கு இருந்துச்சு. மஞ்சத்தூள் பாருங்க, ஒரு ஸ்பூனு. மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். காரம் சரியாக இருக்கும். வெயில் காலத்துக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துங்க. ஏன்னா அலசர் மாதிரி வந்துடும். வயிற்றால போவோம், வயிறு எரிச்சல் எடுத்துக்குவோம். எல்லாமே பண்ணிட்டு வெயில் காலத்துக்கு அதான் எல்லாருமே காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க. நேற்று நான் புதினா சட்னிக்கு 1/2 காரம் தான் போட்டாக்குனேன். காரம் கம்மியா இருந்தா நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்குண்ணே. நான் ஈஷா போயிருந்தாலும் அவங்களாம் வந்து மிளகாவே யூஸ் பண்ண மாட்டாங்க. பாத்தியா, காரமே இருக்காது எதுலயுமே. அதான் மவுத்துக்கு நல்லா இருந்தது. நல்லது பாத்தியா, நல்லா இருக்கும். உடம்பே ஆரோக்கியமா இருக்க மாதிரி இருக்கும். காரம் கம்மியா சாப்பிட்டாவே. சாப்பாடே கிடையாதாங்க. ஃபுல்லா வந்து பயிறு, காய்கறியுமே வந்து முழுசா வேகல, எல்லாம் பச்சையா
அந்த மாதிரி தான் சாலட் மாதிரி தான் எல்லாமே கொடுத்தாங்க. அவ்வளவு அதெல்லாம் சத்து தெரியுமா? அதே சத்து அப்படி ஸ்ட்ரெயிட்டா நமக்கு கிடைக்கிற மாதிரி. போயிட்டு ஒரு 2 மாசம் இருந்துட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். உடம்பு ஜிப்புன்னு இறங்கிரும், நல்லா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கலாம். காசு ஆனா காசு ஆமா. இது அந்த ரூமுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாயாமா. அதோ சாமி, நாம வந்து இந்த யூடியூப் சேனல் விளம்பரத்தை கொடுத்ததுனால நமக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆனா நீங்க போற மாதிரி இருந்தீங்கன்னா ரூமுக்கு வந்து மினிமமே 1000 ரூபாய். ஸோ அதை கட்டினாதான் நம்மளால போக முடியும், ஜென்ரலா போற மாதிரி இருந்தா. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க, காய் முழுகிற அளவுக்கு வச்சுக்குவோம். சிம்பிள் தான், பெரிய விதாவே இருக்காது. சோறு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன், இதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே மூடி வச்சு வேக வைப்போம். வந்து மாடிக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்ன மேட்டர்னா, எங்க அப்பா வந்து கொடி கட்டி வச்சிருக்காரு மேலே. இது பஞ்சாயத்துலேருந்து வந்துட்டு கொடியெல்லாம் கட்டிடக்கூடாது, கழட்டுங்க அப்படின்ட்டாங்க. என்ன கொடி அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். நான் வந்து பொதுவான அழுப்பா. ஸோ அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் போய் கொடியை கழட்டி வச்சிட்றேன். ப்ளஸ் அரிசி ஒன்று வாங்கணுமா, அதுக்கு வந்து ட்ரம்மு வாங்கலான்னு பார்க்க வந்திருக்கேன். வீட்டில் வந்து ஃபுல்லாக செவரு ஃபுல்லாக ஓதம் ஏறுது. அரிசி மூட்டை வாங்கி போட்டோம்னா அரிசி வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் சரி ட்ரம் இருக்குமான்னு பார்க்க வந்தேன். ட்ரம்மு நல்லாவே இருக்குது, சூப்பர் ட்ரம்மு. இது அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு ட்ரம் இருந்தாலே போதும், ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். ஆனால் இது உடஞ்சிருக்கு, ப்ளஸ் மூடி இல்லை. ஒரு காலத்தில் இந்த மாடியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஏதோ சஹாரா பாலைவனம் மாதிரி மணலாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த சம்மர் லீவெல்லாம் வரட்டும், அப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போதைக்கு எங்கள் அப்பா வந்து சங்குப்பூ செடி ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. டெய்லியும் பொறிச்சிட்டு வந்து சாமிக்கு போடுவார். இது வந்து உங்களுக்கு தெரியும் ரணக்கல்லி. இது வந்து ஆக்சுவலாக இது ஒன்று உடச்சி இப்படி மண்ணில் போட்டால் போதும், அதுலேருந்து அது செடி முளைக்க ஆரம்பிக்கும். இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காச்சும் கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா வாங்க, நானே உடச்சேன். என்கிட்ட நாங்கள் உங்கள் ஏரியாலேயே கிடைக்கும். இதை டெய்லியும் ஒவ்வொன்றும் சாப்பிடுங்க, கிட்னி ஸ்டோனே வராது. இந்த முருங்கை மரத்துக்கு ஆயுசு ரொம்ப கெட்டிங்க. சின்ன ஒரே ஒரு டப்பாவில் வச்சது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். இன்னமும் உயிரோடு இருக்குது. ஒரு 4-5 முருங்காயும் பொறிச்சிட்டோம். செம்ம ஆயுசு கட்டி. எங்கள் ஊரில் வந்து இன்னும் ஒரே வாரத்தில் திருவிழா போட போகிறாங்க. அப்போ இந்த ஏரியாவே நல்லா ஜகஜோதியாக இருக்கும். இப்போ யாராச்சும் பக்கம் வந்தால் நம்ம வீட்டுக்கு வாங்க. நல்லா வந்துருச்சு. ஆமாம் வந்துருச்சுக்கண்ணே. கொஞ்சம் தேங்காய் ஊற்றி கொஞ்சம் பேட்டின மாதிரி வைக்கிறேன். குழம்பு பத்தாதா? பத்தாது. ஓகே. ஏன்னா வெறும் சாப்பாடுக்கு வேணும், பருப்பு சாப்பாடுக்கு வேணும், பத்தாது. அதுக்கொசரம் நான் பாருங்க எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோண்டு போட்டுக்கல, கொஞ்சோண்டு போட்டுக்கல, ஒரு 2 பீஸு தேங்காய், இவ்வளோண்டு பட்டை, ஒரு 5-6 சோம்பு, 1 கிராம், இவ்வளோதான். இது வச்சு அரைச்சி ஊற்றிக்கோ. பாருங்க கொஞ்சோண்டு அரைச்சிட்டேன். இது சேர்த்திக்கோ. குழம்பு வேணுங்கிறதுக்கோசரம் இப்படி நான் இப்படி சேர்த்திருக்கிறேன். அவ்வளோ, இது ஒரு 5 நிமிஷம் கொச்சா. அவ்வளோதான் சாமி. பச்சை வாசமானா வேலை முடிஞ்சுது. பாருங்க ஒரு குழம்பாச்சு பாருங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு கம்மாண்டில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்குது இப்படி செஞ்சோம்னா. சும்மா வேணா அப்படி நம்ம தேங்காய் சுரண்டி போட்டு கடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை சாப்பிட பேன் சாப்பிட்னா இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைங்க, குழம்பு அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாமே பருப்பு சோறு சூடு பண்ணி வச்சாச்சு, சாப்பாடு செஞ்சு கத்திரிக்காய் கூட்டு செஞ்சுட்டேன். நம்ம வீட்டில் இவ்வளோ தான். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் எங்கள் வீட்டிலேருந்து சாப்பிடுங்க, நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்றோம். டாட்டா பாய், see you. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க அம்மா கை ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. டாட்டா பாய், see you. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட கத்திரிக்காய் குழம்பு வாங்கி சாப்பிட்லாம்.